அனுப்பினவர் குறிப்பாய் ஒரு குறிப்பை சொல்லியிருந்தார். அது என்ன குறிப்பு? நீ எத்தனையோ பேருக்கு நீ ஞானஸ்நானம் கொடுக்கலாம். ஒரு குறிப்பிடப்பட்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது வானம் திறக்கப்படும், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல. சில புறா உருவத்தையே சொல்லிட்டு போறாங்க. அது இந்த வகையிலே தெரியல. புறாவை போல, புறான்னு சொல்லியிருக்குது, புறாவை போல அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கு ஒரு வேத ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி காரியத்துல ஒருத்தர் சொல்லி இருக்கிறாங்க. இந்த காகம் வந்து அப்படி பறக்கிறது வந்து புறாவை மாதிரி பறக்கிற மாதிரி இருக்காது. புறா பறக்கிறது ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த காகம் வந்து பறக்கிறது இங்கே எங்கம்மா பறக்கும். இந்த புறா வந்து மாத்திரம் அதனுடைய சுபாவம் என்னன்னா, ஒரு குறிப்பிடப்பட்ட இடத்துல இறங்குறதுக்கு ஒரு குறிச்ச நேரம் பறந்துகிட்டே ஆகாயத்துல அப்படி என்ன சொல்ற நிக்கிறது போல பறந்துகிட்டே அப்படி பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறம் என்ன செய்யுமா, அல்ல இறங்கலாம் என்ற முடிவுக்கு வந்தா இறங்கலாமா. காக்கா வந்து அப்படி சரக்கு அடிச்சுக்கிட்டே அப்படி பார்த்துக்கிட்டே நின்று தனக்கு இறங்குறதுக்கு இஷ்டமான அந்த இடத்துல இறங்குறதுக்கான தன்மை அதற்கு இல்ல. நம்ம புறா வளர்க்கும் போது பார்த்திருக்கோம், புறா அப்படிதான் செய்யும். இதே போல நம்ம பருந்த பார்த்தா எவ்வளவு வேகமா பறக்கும், எவ்வளவு உயரமா பறக்கும். புறாவை போல கிடையாது. அது புறாவை போல என்ன சொல்றது, பறக்கிற விஷயத்துல அது உயரமான இடத்துல பறக்கும். புறா அவ்வளவு உயரம்லாம் போகாது. அப்ப அது அவ்வளவு உயரமான இடத்துல பறக்கும். திரும்ப என்ன செய்ய, அங்கிருந்து ஒரு மீனை தூக்குறதுக்கு, ஒரு குருவியை தூக்குறதுக்கு, ஒரு கோழி குஞ்சம் தூக்குறதுக்கு வந்து கீழே வந்து தூக்கிட்டு போற வெளியே சிறகடிச்சுக்கிட்டே இந்த கோழி குஞ்சு தூக்கலாமா அப்படி பார்த்துட்டு அது என்ன செய்யாது. இது உயிர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சுபாவம். அந்த சுபாவத்தை ஒட்டி காமிக்கும் போது இந்த புறா மாத்திரம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, குறிச்ச இடத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லும்போது தன் யோசனைகளை யோசித்து தீர்மானம் பண்ணி இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோமே. சிறகடிச்சு என்ன செய்யும், அப்படியே இருக்கும். சிறகடிச்சுக்கிட்டே கீழே இறங்காது, அப்படியே வானத்துல அப்படியே பறந்து கொண்டே இருக்கும். பறக்கிறதுல என்னது, குறிப்பிடப்பட்ட இடத்துல நின்றுட்டே இருக்கும். இறங்கலாம் என்று நினைக்கும் பொழுது என்ன செய்யும், அந்த இடத்துல இறங்கும். இந்த தன்மை மற்ற பறவைகளுக்கு கிடையாது. அப்ப புறாவை போல அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவி வானத்திலிருந்து இறங்கி வர அப்படின்னா ஒரு பவர், ஒரு ஆச்சரியமான, ஒருவேளை வெளிச்சமா இருக்கலாம். அந்த வெளிச்சமோ அந்த பவரும் இறங்கி வரும் பொழுது அது என்ன பண்ணல, அவரு மேல கொஞ்ச நேரம், இவரு மேல கொஞ்ச நேரம், யோவான் ஸ்நானகன் மேல கொஞ்ச நேரம், பேதுரு மேல கொஞ்ச நேரம், அந்திரேயா மேல கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். அப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சுலாம் அப்படியே அங்குமா அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இயேசு மேல வந்து என்ன செய்யறது, அபிஷேகம் பண்ணுறது. அப்படி நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. அப்படி நம்ம கற்பனை பண்ணாம யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல மேல இருந்து இறங்குகிறதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா, புறா உருவம் இல்லை அப்படின்னா அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரத்துல அக்கினிமயமான நாவுகளை கொண்டு பிரிந்திருக்கிற நாவுகள் அவர் ஒவ்வொரு நேரம் அமர்ந்ததுன்னு போட்டிருக்குது. அதுக்காக பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மாதிரி இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப பரிசுத்த அக்கினி நாவுல இருக்காருன்னு எல்லாரும் படம் போட்டுட்டே போங்களேன். அப்படி அல்ல. ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் புரிந்து கொள்வதற்கு கேட்டதானே. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அக்கினி போன்ற ஒரு குணாதிசயம் நமக்குள்ள வரும் அப்படிங்கறது, அந்த புரிந்து கொள்வதற்கான ஒரு தோற்றத்தை அவர் என்ன செய்யறாரு, அங்கே காண்பிக்கிறார். இப்ப என்ன, நான் புரிகிறதுக்காக சொல்லுவேன், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த அபிஷேகம் பெறுகிறவர்கள் அந்நிய பாசைகளை பேசுகிறது, இதை குறித்து நான் விளங்காதிருக்கிற ஒரு காலம், கொஞ்சம் விளங்கி கொண்ட காரியம் அப்படி என்று சொல்லும்போது விளக்கம் சொல்வதற்காக சொல்லுவேன். இனியும் கூட நான் விளங்கிக் கொள்வதற்கான ஒரு காலம், இன்னும் கொஞ்சம் விளங்கிக் கொள்கிறேன் என்று சொல்ல, அப்ப நான் என்ன விளக்கம் சொல்ல போறேனோ. அப்ப என்ன விளக்கம் சொல்லணும்னா, பரிசுத்த ஆவியானவர் மூக்கு ரூபமா வரல, பரிசுத்த ஆவியானவர் கண்களின் ரூபமா வரல, பரிசுத்த ஆவியானவர் காதுகள் ரூபமா ஒண்ணும் வரல. பரிசுத்த எப்படி வந்தாரு, பிரிந்திருக்கிறது போன்ற ஒரு நாவு போல அவர் என்ன செய்யறாரு, தன்னை காண்பிக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நாக்கு போல, அந்த தோற்றமுள்ள அக்கினி நாக்கு போல ஒரு தோற்றமுள்ள ஒரு தோட்டத்துல வரும் பொழுது அவர் மூக்குல அமரல, காதலே அமரல, கண்களே அமரல. அந்த கூடியிருந்த அந்த 120 பேர்கள் அமரும் பொழுது அவர் நாக்கிலே என்ன செஞ்சிட்டார், அமர்ந்துட்டார். ஏனென்று சொன்னால் அவர்கள் பெற்றுக்கொண்ட வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளில் அந்த நாக்கை பயன்படுத்தி பேசுறாங்க. அதை புரிவதற்காக சொல்றேன், இப்படித்தான் என்று நான் உறுதியா சொல்லல, நான் புரிவதற்காக சொல்கிறேன். நாக்கு போன்ற அந்த வடிவத்தில் வந்து நாக்கிலே அமர்ந்தார். அப்ப நாக்கிலே அமரும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரம் கிடையாது. தாய் மொழியில, அங்க சுற்றி இருக்கக்கூடிய யூதருடைய தாய் மொழியில அவங்க என்ன பேசுறாங்க, தெளிவாக தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறார். அப்ப தேவனுடைய மகத்துவங்களை பேசுவதற்கு
அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகளை போன்ற நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்படி போட்டிருக்கல. அப்ப இங்க பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவு போல இயேசு கிறிஸ்து மேல வரல. இங்கே எப்படி வராரு? புறாவை போல. அப்படின்னா அந்த புறாவின் உருவத்தை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. புறாவை போல. அங்க என்னது? நாக்கை போல. ரெண்டு இடத்துலயுமே ஒரு உருவகம், அவ்வளவுதான். நாக்கை போல. இப்போ கொர்நேலியு வீட்டுக்கு யாரு போறா? பேதுரு போக மாட்டேன்னு சொல்லி ஜாதி வரி பிடிச்ச மனுஷன் கணக்கா. நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு யூதன் புறஜாதியுடைய வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அங்க என்ன சார் வலுக்கட்டாயமா பரிசுத்த ஆவியானவர் போன்னு சொல்றதுனால அவர் போறார். அங்க போய் இவர் என்ன செய்யறாரு? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது யோவான் ஸ்நானம் காலம் முதல் அங்க வாசிக்கும் போது அப்படி போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துடைய காலம் வரையிலும் நடந்த சம்பவங்களை குறித்து தெளிவா பேசுறாரு. அப்போ யோவான் ஸ்நானுடைய காலம் முதல் அப்படின்னா என்னத்தை பேசியிருப்பாரு? இன்னைக்கு நம்ம வாசிக்கிற காரியங்களும் பேசியிருப்பாரு. யோவான் ஸ்நானம் ஞான ஸ்நானம் கொடுத்தாரு, அப்ப பரிசுத்தான இயேசு மேல இறங்கினார், அதெல்லாம் சொல்லியிருப்பார். பிற்பாடு இயேசு கிறிஸ்து வாழ்க்கையெல்லாம் சொல்லி அவர் எவ்விதமாக அவர் என்ன செய்தார்? அன்புள்ளவரும் இரக்கமுள்ளவருமா இருந்து அவர் தன்னுடைய பணியை நிறைவேற்றினார். அதற்கு அப்புறப்பாடு எவ்விதமான பாடு மரணத்தை நமக்காக பெற்றார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தாமே சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக பாவக்கோளமானார், ஈனக்கோளமானார். இதையெல்லாம் சொல்லியிருப்பார். கொடுக்கும்படி அனுப்பினவர் குறிப்பாய் ஒரு குறிப்பை சொல்லி இருந்தார். அது என்ன குறிப்பு? நீ எத்தனையோ பேருக்கு நீ ஞானஸ்நானம் கொடுக்கலாம். ஒரு குறிப்பிடப்பட்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது வானம் திறக்கப்படும், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல